வரவில்லை, ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, உன்னதமானவரின் சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறோம். இந்த 3-4 தினங்களிலும் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்ய, ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவர் செயல்படுங்க, ஆண்டவர் கிரியை செய்யுங்க, ஆண்டவர் தொடுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இந்த மைதானம் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும், இந்த சத்த எல்லை முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, என் சமூகத்தில் வந்து மகிழ்ந்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 தினங்களும் மனமகிழ்ச்சிய நாட்களாய் இருக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு எரேமியா உட்கொண்டார் என்று அவர் சொல்லுகிறார். நாங்கள் இந்த வார்த்தைகளை உட்கொண்டு உயிரடைய செய்யும். தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா, வியாதியோடு வந்தவர்கள் இருப்பாங்க, கண்ணீரோடு வந்தவர்கள் இருப்பாங்க. என் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வராதா என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு இருக்கிறவங்க இருக்காங்க ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, தூரங்களிலும் சமீபத்திலும் கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமே. ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. மேடையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் தெய்வ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த நாட்களில் அவர்களையும் உருவாக்கும்படி ஜெபிக்கிறேன். திருநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தட்டும். நன்றி சொல்லும் பொழுது ஒன்று கூட சொல்லணும். என்னுடைய சத்தத்தை மிக நேர்த்தியாக உங்களுக்கு ஒலிபரப்பி கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த 13 நாட்களாக இரவு பகலாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலை மாலை வரும் பொழுது யோசிச்சுட்டே வந்தேன், ஆண்டவரே யாரிடத்துல போய் சிக்க போறேனோ தெரியலையே. ஆனால் அருமையான பிள்ளையை பார்த்த பின்பு ரொம்ப சந்தோஷம். இந்த 3 நாட்களும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அவரையும் வாழ்த்துகிறேன். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 1 முதலான வசனங்களை இப்பொழுது ஒருவர் வாசிக்க கேளுங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒன்னொன்னா போவோம். இந்த கொலோசை நிருபத்தை, கொலோசை பட்டணத்திற்கு இந்த நிருபத்தை பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது முதலாவது தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது தன்னை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். தன்னை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் என்று எழுதுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் என்கிற ஒரு வார்த்தையை பரிசுத்த பவுல் பயன்படுத்துகிறார். தனக்கு தேவனால் அருளப்பட்ட ஊழியம், தனக்கு தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பு, தனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனம், தனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம், இவைகள் தானாக ஏற்படுத்தப்பட்டவைகள் அல்ல. அவைகள் தேவனுக்கு, தேவனுடைய சித்தத்தினால் உண்டானவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக நமக்கு எழுதுகிறார். இந்த உலகத்தில் ஒரு விசுவாச தேவ பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எவராக இருப்பினும்
ஒருவன் தெய்வீகத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே தேவ சித்தம் என்கிற ஒன்று மறைந்திருக்கிறது. இந்த தேவ சித்தம் என்கிற ஒன்றில் இணைக்கப்படாத எந்த மனிதனும் ஊழியத்தில் நிற்க முடியாது. தேவனுடைய சித்தத்தில் ஆரம்பிக்கப்படாத எவர்களுடைய வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, சுவாச ஜீவிதமாய் இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, நிற்காது. நீங்க நன்றாய் கவனிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் கவனிக்கும் பொழுது முடிந்தது என்று சொல்லுகிற பதத்தை பயன்படுத்துகிற 2 பேரை பார்க்க முடியும். ஒன்று, இயேசு சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் அவர் வந்த பொழுது பிதாவினுடைய சித்தத்தின்படி வந்தார். அவருடைய பிறப்பில் வேறு ஒருவருடைய சித்தமும் இல்லை. யோசேப்பின் சித்தம் இல்லை, மரியாளின் சித்தம் இல்லை, அங்கே வேறு எவருடைய சித்தமும் இல்லை. முழுக்க அவருடைய பிறப்பில் தேவனுடைய சித்தம் மறைந்திருக்கிறது. ஆமென். அவருடைய மரணம் முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். இயேசுவின் ஆரம்பம் தேவ சித்தத்தில் ஆரம்பிக்கிறது. இயேசுவின் இவ்வுலக வாழ்வின் முடிவும் தேவ சித்தத்தில் முடிகிறது. அல்லேலூயா. தேவ சித்தத்தில் தன்னுடைய வாழ்வை வடிவமைத்திருந்த இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆமென், முடிந்தது என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் தன்னுடைய ஜீவிதத்தில் இனி செய்யப்பட வேண்டிய ஒன்று இல்லை, முற்றுப்பெறாத அலுவல் இல்லை, முற்றுப்பெறாத ஒன்று இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதிகளில் கவனிக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்கிற ஒன்று அவருடைய வாழ்வில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. சபை என்று சொல்லுகிற தெய்வீக இயக்கத்தை அழித்து போடுவதற்கு அவர் விரும்புகிறார். சபை என்பது தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய இயக்கம். அது மனிதனால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. அதனால தான் 2000 வருஷமா எத்தனையோ ராஜாக்கள் சபைகளை அழித்து போடுவதற்கு முயன்றார். 2000 ஆண்டுகளாக சபைகள் பலவிதமான சவால்களை சந்தித்தன. ஆனால் இன்று வரையிலும் சபைகள் உலகத்தால் மேற்கொள்ளப்படவில்லை. காரணம், இது மனித சித்தத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல, ஒரு ஸ்தாபனத்தின் சித்தத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. அப்படி ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் சில மனிதர்கள் மரித்த பொழுது சபையும் இணைந்து மரித்திருக்கும். சில தலைவர்கள் மரித்த பொழுது அவை சபைகளும் இணைந்து மரித்திருக்கும், இல்லையா? அநேகர் மரித்தும் இன்றைக்கும் சபை வாழ்க காரணம் என்ன? அது தேவனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சபையை நேசிக்கிறான் என்றால் சபையை உருவாக்கின தெய்வத்தையும் தேவ சித்தத்தையும் நேசிக்கிறான் என்ற அர்த்தம். ஒருவன் சபையை வெறுக்கிறான் என்றால் சபையையும் சபையின் உருவாக்கின தெய்வத்தின் சித்தத்தையும் அவன் எதிர்க்கிறான் என்று அர்த்தம். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய இயக்கம், இல்லையா? மறுபடியும் சொல்லுகிறேன், அதை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கிறார், அதை ஆதரிக்கிறவன் தேவ சித்தத்தை ஆதரிக்கிறார். அதை எதிர்க்கிறவனோ தெய்வத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் எதிர்க்கிறான். தெய்வத்தை எதிர்த்து ஜெயித்தவன் யார்? தெய்வத்தை எதிர்த்து ஜெயித்தவன் யார்? தேவ சித்தத்தை எதிர்த்து ஜெயித்தவன் தான் இல்லை. இன்றைக்கு இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, கடந்த கால சரித்திரங்களை படிக்கும் பொழுது எத்தனையோ பேர் பெற்ற சக்கரவர்த்திகள் சபைகளை அணைத்துவிட பிரயாசப்பட்டார்கள்.
அன்று முதல் இன்று வரை தேவ சித்தத்தை ஜெயித்த ஒருவனும் இல்லை, இனியும் இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்படியானால் சில நேரங்களில் நாம் சொல்லலாம், பாஸ்டர், சிலர் அதை செய்கிறார்களே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுலடியார் இதை செய்து வருகிறார். பரிசுத்த பவுலடியார் செய்து வருகிறார். திருச்சபைக்கு விரோதமாக எழும்பின மனிதர். அவரை பார்த்து இயேசு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். அல்லேலூயா. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆரம்ப நேரத்திலேயே இந்த வார்த்தையை ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்று இரவில் மிக தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறான் என்றால் அவன் யாராய் இருந்தாலும் சரி, அவன் முள்ளில் உதைக்க பிரயாசப்படும். அது வருத்தம் உண்டாக்கும். அது வருத்தம் உண்டாக்கும். தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்மறையாக ஒரு மனிதன் செயல்படுகிறான், செயல்படுத்துகிறான் என்று சொன்னால் நிச்சயமாகவே முள்ளில் உதைக்க பிரயாசப்படுகிறான். இன்றல்லது நாளை அது அவனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் அவன் தலைமுறைக்கும் கண்ணியாக முடியும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய அழைப்பிலும் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இருக்கிறது. இங்கே தேவ மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அழைப்பிலும் ஊழியத்திலும் தேவ சித்தம் இருக்கிறது, இல்லைங்களா பாஸ்டர்? மேடையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நாம் கவனிக்கும் பொழுதும் தேவனுடைய சித்தம் இவருடைய வாழ்க்கையில் ஆமீன் இருக்கிறது என்பதற்கு ஒரு காரணம், இன்று வரையிலும் அவர்கள் ஊழியத்தில் நிலைத்திருப்பதுதான் அடையாளம். இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஊழியத்தில் சந்தித்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் இல்லை. சுவாச வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் இல்லை. அதுதான் தேவ மனிதன் சொல்லுகிறான், நிற்பதும் நிர்மூலகாம் ஆகாதிருக்கிறதும் கிருபையே. அப்போ கேட்கலாம், நீங்க இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டீர்கள், என்றோ ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், என்றோ ஒரு நாள் விசுவாசத்திற்குள் வந்தீர்கள். இந்த இடத்தில் இருக்கிற சிலரை நீங்க கேட்டு பார்த்தா, பாஸ்டர் நான் ஒரு காலம் பெந்தேகோஸ்துக்கு வருவேன்னு நான் நினைச்சே பார்த்ததில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆலயத்தில் வந்து நெட்டுக்கு உட்கார்ந்து இருப்பேன், நாவியில் நிரம்பி ஆராதிப்பேன், நான் எல்லாம் அந்நிய பாஷை பேசுவேன் அப்படின்னு நினைச்சவங்களா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. எது பிடிச்சாலும் பெந்தேகோஸ்து பிடிக்காத பலரும் பாருங்க நெட்டு குத்துன்னு உட்கார்ந்து இருக்கிறது. இதெல்லாம் எதனால் உண்டானது? இது மனித சித்தத்தினால் உண்டானது அல்ல, இது உன்னதமான தேவனுடைய சித்தத்தினால் உண்டானது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஒன்று திரும்பி பாருங்க. நானும் 27 வருஷமா ஊழியம் செய்கிறேன். கடந்த காலங்களை ஒன்று நினைச்சு பார்த்தா நமக்கு யோசிப்போம்ல, எப்படி நின்னோம், எப்படி நம்ம விசுவாச வாழ்க்கை நின்றுச்சு, எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நின்றுச்சு. என் சொந்த பலத்தில் நான் இதை ஆரம்பித்திருந்தால் நின்றிருக்க முடியுமா? இல்லை. என் ஜெப ஜீவியத்திற்கு பின், என் ஆவிக்குரிய வாழ்வுக்கு பின், என் ஊழிய அழைப்பிற்கு பின், என்னுடைய தரிசனத்திற்கு பின் தேவனுடைய சித்தம் என்ற வார்த்தை மறைந்திருந்ததினால் இன்றைக்கும் என் காதுகளில் தெய்வ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை புரிந்தது என்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்தாக, எத்தனை பேர் தேவனுடைய அன்பிற்குள் வந்தாக. அவர்கள் அநேகரால் நிற்க முடியாத இடத்தில் இன்றைக்கும் உங்களால் நிற்க முடிந்ததா இல்லையா? ஆமாவா இல்லையா? உயிரோட இருக்கீங்களா இல்லையா? உயிரோட இருக்கீங்களா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொன்னா உசுருள்ளவர்களுக்கு பேசுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். நான் இன்னும் பேசுவேன். அப்போ நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னை விட முன் வந்த பலரும் என்று இல்லை, என்னோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் பலரும் என்று இல்லை.
என்னோடு ஊழியத்திலே தீவிரமாய் இருந்த பலரும் இல்லை. என் கூட பைபிள் காலேஜ் படிச்ச ஒரு சகோதரன் டெய்லி 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். நான்லாம் அவரை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். எங்க டீச்சர்லாம் சொல்லுவார், இருந்த அவனை மாதிரி இரு, அவனை பார்த்து படி, அவனை பார்த்து படிம்பார். நாங்க எங்க அவரை பார்த்து படிக்க, நமக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே சிங்க இப்ப கின்னஸ் புக்கில் இடம் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இருந்த அவரை மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவர் ஊழியத்தில் இல்லம்மா, ஒரு பிசினஸ் மேனா இருக்க. அந்த மனிதனால் அந்த ஊழியத்தில் நிற்க முடியல. ஆனா இன்னைக்கு அந்த ஊழியத்தில் என்னால நிற்க முடியுது. அது திறமையினால் அல்ல, அது உன்னதமானவருடைய சித்தத்தினால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கடந்த ஆண்டு இந்த சபையில் நடைபெற்ற இந்த கன்வென்ஷன், கடந்த ஆண்டில் இந்த நாட்களில் தேவ கிருபையில் இருந்த தேவ பிள்ளைகளில் பலரும் பூமியில் இல்லை, ஜீவனோடு இல்லை, ஜீவனுள்ள தேசத்தில் இல்லை, சிலர் விசுவாசத்தில் இல்லை, சிலர் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இல்லை, சிலர் தேவனுடைய அன்பில் இல்லை. ஆனால் இன்றைக்கு ராத்திரியிலும் உன்னதமானவருடைய சத்தம் என் காதுகளில் கேட்க, எலியா சொன்னது போல கர்த்தருக்கு முன்பதாக வந்து அமர்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமானால் 100% சொல்லுகிறேன், என் தேவனுடைய சித்தத்திற்காக ஸ்தோத்திரம். வலதுகரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, ஆமென். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை, தேவ கிருபை. கர்த்தருக்கு ஒரு முறை ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அல்லேலூயா. அழைப்பில் மறைந்திருக்கிற தேவ சித்தத்தை குறித்து பேசுகிறார். இன்னும் நிறைய படிக்க வேண்டிய இருக்கு நம்ம சித்தத்தை குறித்து. இப்ப 2 எழுதுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 எழுதுறார். என்ன எழுதுறார் பாருங்க. 2ஆம் வசனத்தை ஒன்று வாசிங்க தங்கச்சி. 2ஆம் வசனம் அப்படியே ஆரம்பிக்குது. நீங்க எங்க இருக்கிறீங்க? உன்னை யார் அங்க போச்சு? கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாக இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். வெளியில டிராபிக் இருக்கும் போல இருக்கு, பிரதேசம் போய் பாரு. இப்ப 2 எழுதுற புறம் எழுதியாச்சு. தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவுக்குள் அப்போஸ்தலனாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் அப்படின்ட்டு அங்க நம்ம போக வேண்டும். 2ஆம் வசனத்தில் அவர் மிக தெளிவாக எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும். பவுல் கொலோசை திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தெய்வம் தேவ ஆவியின் நிறைவினால் கொடுக்கிற பெயர் என்ன? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள். அப்ப இன்னைக்கு ராத்திரி நான் யாருக்கு பிரசங்கிக்கிறேன்? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நான் யாருக்கு பிரசங்கிக்கிறேன்? பரிசுத்தவான்கள். நம்முடைய சபையில் 10 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். சின்ன சபையா அது பெரிய சபையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்கள் பரிசுத்தவான்களின் கூட்டங்கள். யாருங்க? பரிசுத்தவான்களின் கூட்டங்கள். ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் ஒண்ணுல ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்க பிரசங்கிக்கும்படி 4வது நாள் எழும்பி நின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். அப்ப என் பின்னாடி நேர அவன் கஷ்டகாலம், என் பின்னாடி இருந்த 2 இளம் ஊழியர்கள், நல்ல தம்பிமா, இளம் ஊழியர்கள், நான் உங்களை பார்த்து பரிசுத்தவான்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் பொறுக்கல. அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க? வாயை பத்தி சிரிச்சுட்டாங்க கஷ்டகாலத்தில். அப்ப நானே அவர்களை பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தின பொழுது
அவர்களால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உண்மையிலேயே போதகர்களை மட்டுமல்ல தெய்வம் பரிசுத்தவான்கள் என்று எழுதியது. இந்த தேசத்தில் உன்னதமானவரால் அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு உலகத்தையும் பாவத்தையும் உலகத்திற்குரிய ஆச்சாரங்களையும் விட்டு உன்னதமான தெய்வத்தினுடைய பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு இந்த திருச்சபையிலும் இந்த தேசத்தின் திருச்சபைகளிலும் தெய்வத்தை ஆராதிக்கிற எல்லா தெய்வ மக்களையும் பரிசுத்த வேதம் பரிசுத்தவான்கள் என்றுதான் அழைக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இன்று இரவில் நானும் உங்களை எப்படித்தான் பார்க்க வேண்டும்? பரிசுத்தவான்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். நாங்களும் உங்களை எப்படித்தான் பார்க்க வேண்டும்? பரிசுத்தவான்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். இப்போ நான் ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல போறேன். என்ன தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த அருமையான இந்த பகுதியில் ஆண்டவர் ஆரம்பித்து நடத்தி வருகிற இந்த பூரண பெந்தைக்கோஸ்தே சபையில் தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் யார்? பரிசுத்தவான்களை நடத்தக்கூடிய பரிசுத்தவான்கள். ஆமென். அப்ப இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே நான் யார் நடுவில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்? உலகத்தார் நடுவில் அல்ல, பரிசுத்தவான்களின் நடுவில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப பரிசுத்தவான்களின் முகம் எப்போ சிரிப்பா இருக்கும் இல்லையா? ஆமென். தோத்திர மகிழ்ச்சியா இருப்பாங்க, அப்படித்தானே? அதை இன்னும் எதிர்பார்க்கிறேன். இரண்டாம் வசனத்திலே அவர் முதலாவது பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசி தங்கச்சி, அது என்ன வார்த்தை? இல்லையே, ஒன்ன நான் கண்டிப்பா 2 நாளையில நீ சிலுவை ஆர்வ வாய்ப்பு இருக்கு. ஒன்னு விட்டதிலிருந்து பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற. நீ சும்மா வாசிச்சா போதும். ஏன்னா தமிழ் தப்பு தப்பா வாசிப்பேன், ஆனா இன்னொருத்தன் வாசிக்க நான் விட மாட்டேன். அதாக்க சம்பவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 நாள் நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. இந்த பகுதியில் அவர் சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை என்ன? விசுவாசிகளாகிய கூட்டம். நமக்கு தெய்வம் கொடுத்த பெயர் என்ன? விசுவாசிகள். இந்த ராத்திரி இந்த கூட்டத்திற்குட்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் யார்? சுவாசிக்கிறவர். நீங்கள் யார்? சுவாசிக்கிறவர்கள். சபையிலே தெய்வம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் பரிசுத்த வேதாகமம் விசுவாசிகள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் பார்க்கிறது. மூன்றாவது இன்னொரு பதவியும் அங்கு இருக்கிறது. தொடர்ந்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை இல்லை பாஸ்டர். 1 பரிசுத்தவான்கள், 2 விசுவாசிகள், 3 கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். இதுக்கு மேல வேற எந்த உறவுகளும் இல்லை. சில நேரத்தில் சில சபைகளில் கவனித்தால் ஒரு 2-3 குடும்பத்தார், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அவங்க சேர்ந்து ஒரு குழுவா இருப்பார். எங்க இருந்தாலும் அவங்க சாப்பிட இருந்தாலும் அண்ணன், அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, சித்திமார் இவங்க சேர்ந்து ஒரு கூட்டமாவே இருப்பார். இவர் தான் என் சித்தப்பா, இவர் தான் என் மாமா, இவர் தான் என் பெரியப்பா அப்படி சொல்லுவாங்க. ஆனா சபையில் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கிடையாது. 1 பரிசுத்தவான், 2 விசுவாசி, 3 கிறிஸ்துவில் சகோதரர். உறவுகள் எல்லாம் சபைக்கு வெளியில். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர், கலெக்டர் எங்க சபைக்கு வருகிறார், அப்படி ஒரு பதவி இருக்கா? இங்க இல்லை. எம்எல்ஏயும் எங்க விசுவாசி தான், எங்க சபைக்கு தான் வருகிறார். அது ஒன்றும் இல்லை. எம்எல்ஏ வந்தாலும் பரிசுத்தவான், எம்எல்ஏக்கு பிஏ வந்தாலும் சகோதரர், படித்தவர்களாய் இருந்தாலும் பட்டதாரிகளாய் இருந்தாலும் உன்னதர்களாய் இருந்தாலும்
செல்வந்தர்களாய் இருந்தாலும் பல வருட அனுபவம் உள்ளவர்களாய் இருந்தாலும் சபைக்குள்ள 3 பதவி தான் இருக்கு. 1 பரிசுத்தம், 2 சுவாசி, 3 சகோதரன். இது பலம் புரிஞ்சுன்னு உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தமிழ் நல்லா புரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ செய்திக்குள்ள போமா? அப்ப நீங்க கேட்கல, இன்னும் தொடங்கலையான்னு. இப்பதான் நூலு குறிச்சு வருது, பவுண்டேஷன் போடுது. அப்ப ஃப்ரம் பார்த்தாச்சு, டு பார்த்தாச்சு. வெளியிலே இந்த சத்தத்தை தூரங்களிலே கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்ன? தெய்வீகம் என்றால் என்ன? தேவன் ஆரம்பித்த சபை எது? தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்ட சபை எது? ஒரு சபை என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுமானால் அந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் யார்? வேதம் சொல்லுகிறது, 1 பரிசுத்தவான்கள். சபை என்கிற எண்ணத்திற்குள் வருகிறவர் யார்? பரிசுத்தவான்கள். 2வது சுவாசிகள், 3வது சகோதரர்கள். இந்த 3 நிலைகளை விட்ட ஒரு உறவு சபைகளுக்குள் இல்லை, சபைகளுக்குள் இல்லை. மற்ற உறவுகள் எல்லாம் உலகத்தின் உறவுகள், மாம்சத்தின் உறவுகள், சமுதாயத்தின் உறவுகள், குடும்ப பந்தங்களின் உறவுகள். ஆனால் சபையிலே 3 உறவுகளை வைத்தார். 1 பரிசுத்தவான், 2 விசுவாசி, 3வது கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், பாஸ்டர், இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த உறவுக்குட்பட்டவன் நான் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களானால் இப்ப ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. அப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். வசனத்தில் இருந்த அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி இருக்கலாமா? அந்த வார்த்தை வசனத்தை வாசிமா. இதுவரை வாசிக்காதது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், அல்லேலூயா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப உண்மையிலேயே இது யாருக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தை? பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தை. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது யாருக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தை? பரிசுத்தவான்களுக்கு மட்டும் சொல்லப்பட வேண்டிய வார்த்தை. இது விசுவாசிகளுக்கு மட்டும் சொல்லப்பட வேண்டிய வார்த்தை. இது கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களுக்கு மட்டும் சொல்லப்பட வேண்டிய வார்த்தை. உங்களுடைய கிறிஸ்துவில் சகோதரனாய் சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இப்ப ஃப்ரம் டு எல்லாம் ஓகேவா? நன்றி. இன்னும் நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். இப்போ இந்த கடிதம் எழுதுவதற்கான காரணம் என்ன? இந்த நிருபம் எழுதப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த கொலோசிய சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷப்படுகிறவைகளும் இருந்தது, தேவை என்று உணர்கிறவைகளும் இருந்துச்சு. இந்த சபையை குறித்து அவர் மிக அழகாய் சொல்லுகிறார். 3வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு
கேள்விப்பட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 4ஆம் வசனம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி. அந்த வார்த்தை எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி. ஒன்று, அவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். 2வது சொல்லுகிறார், எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் எடுங்க. 11ஆம் வசனத்தை பாருங்க. அதனுடைய கடைசி வரிய ஒன்று பாருங்க, என்ன எழுதி இருக்கு. எல்லாரும் பாருங்க. கடைசி வரியில உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போ 2 வார்த்தைகளை சொல்லுகிற. ஒன்று, உங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்றோம், உங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். 2வது சொல்லுகிறார், உங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். ஒன்று ஸ்தோத்திரம், இன்னொன்று வேண்டுதல். ஒன்று ஸ்தோத்திரம், இன்னொன்று ஜெபம். இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய இன்னொரு காரியம், எவைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம்? நம்ம சாதாரணமா நம்ம சபைகளில் ஸ்தோத்திரம் சொல்ற பழக்கம் இருக்குல்ல. எவைகளுக்காக நம்ம அதிகமா ஸ்தோத்திரம் சொல்லுவோம்? எவைகள் நமக்கு இருக்கிறதோ அவைகளை நினைத்து நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அழகான ஒரு ஆலய வளாகத்தை நீர் எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம்ல பாஸ்டர். அருமையானபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான கன்வென்ஷன் கூட்டத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம். எதெல்லாம் இருக்குதோ அவைகளுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம் பண்றோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் தந்த இல்லத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்காகவும் நீங்க என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமா. அதே நேரத்தில் எவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்? எவைகள் இல்லையோ, எவைகள் நமக்கு தேவையோ அவைகளுக்காக என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்றோம். அப்ப இங்க சொல்லுறார், உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னா சிலவை உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னா இன்னும் சிலவை நமக்கு தேவையாய் இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை கவனிக்கும் பொழுது சிலவை இருக்கிறதாக பார்க்கிறார், சில காரியங்கள் இல்லாததாக பார்க்கிறார். இந்த ராத்திரியில் இந்த சபையில் என்ன இருந்துச்சு, அந்த சபையில் எது இல்லை, இதை படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி இன்று முடிவடையலாம், இல்லையானால் நாளை காலை முடிவடையலாம், இல்லது நாளை மாலை முடிவடையலாம். இன்னைக்கு ஆரம்பிப்போ, எப்ப முடியுதோ அப்ப முடிச்சு. அல்லேலூயா. சரி, எப்ப உங்களை வீட்டுக்கு அனுப்பணும்? சாப்பாடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முறைச்சு பார்க்காதக்கா, பயமா எல்லாம் இருக்கு. எப்ப அனுப்பணும்? பசி எப்ப விடணும்? 9 மணிக்கா?
9க்கே பசிக்குமால உங்களுக்கு? இருக்கட்டும், விடு. சரி, அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, 9 மணிக்கு போயிடுவோன்னு கவலைப்படாது. உங்களை சாம்பார் வாவான்னு கூப்பிடுது. அப்ப இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக பார்க்கிறார். சொல்றார் பாருங்க, இந்த மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ளுங்க, மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எப்பாவிப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு என்ன செய்யப்படுத்தினான்? தெரியப்படுத்தினான் என்று சொல்லுகிறார். இவர் ஏன் ஸ்தோத்திரம் பண்றார்னு நான் படிச்சு பார்த்தேன். இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு, இல்லாததும் தெரிஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே இருக்கிறது யாரால தெரிஞ்சிச்சு? எப்பாப்பிராவினால தான். இல்லாததும் யாரால தான் தெரிஞ்சிருக்கு? எப்பாப்பிராவினால தான். அப்ப இந்த இடத்திலே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்த சபையில் இருந்தவைகளவை, அந்த சபையில் இருந்தவைகளவை. படிக்கலாமா? மறுபடியும் 3ஆம் வசனத்தை தங்கச்சி படி. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்களுடைய விசுவாசத்தையும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கேள்விப்படுறான், ஐயா இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் இருக்கின்ற. அது சொல்றார். எப்பாப்ரா இந்த சபையை குறித்து சொல்றார். ஐயா, கொலோசே சபை ரொம்ப அழகா இருக்கு, சபை கிருபையில இருக்கு. அந்த சபையில யாரை நீங்க பார்த்தாலும் சரி, ஆண்டவர் பேரில் அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ரொம்ப அழகா இருக்கு, பார்த்துக்கிடுங்க என்ற. அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. இந்த விசுவாசம் என்கிற ஒன்று ஒரு சபையில் இருக்குமானால், உண்மையிலேயே அந்த விசுவாசத்தின் கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறத விட, இந்த ஆவிக்குரிய சபைக்கு சொல்றேனே, விசுவாசத்தினால் நமக்கு ஏற்படுகிற ஒன்று. பைபிள் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நமக்கு விசுவாசத்தினாலே கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஆத்தும ரட்சிப்பு. ஒரு மனிதனிடத்தில் அவன் விசுவாசிக்கிறவன் அப்படின்னா உடனே நம்ம கணிச்சிடலாம், அவன் யார்? ரட்சிக்கப்பட்டவன். அந்த குடும்பமா சுவாச குடும்பம் அப்படின்னு நம்ம சொன்னா உடனே கணிச்சிடலாம், ரைட், அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த சகோதரனா நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்றாங்கன்னா உடனே நமக்கு கணிச்சிடலாம், அவங்க யாருதான்? ரட்சிக்கப்பட்டவர்கள். பைபிள் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யப்படுகிறது? அறிக்கையிடப்படுகிறது. பாருங்க, அப்ப இந்த சபை விசுவாச நிலை கொண்ட ஒரு சபை அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. கொலோசே சபை எப்படிப்பட்ட சபை? ரட்சிக்கப்பட்ட சபை. ஏன்னா பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டே வருகிறாரா. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் பல வகை. அப்பா கிறிஸ்தவ, அம்மா கிறிஸ்தவர்கள், பிள்ளை யாராக மாறிவிடுகிறார்? கிறிஸ்தவ. அப்படி அவர் என்ன செய்து விடுகிறார்? அந்த சபையில் ஒரு மெம்பரா மாறி இருக்கிறார். தோத்திர பஞ்சாயத்து மெம்பரை சொல்லல, சர்ச் மெம்பரை சொல்லி. ஆனா கிறிஸ்துவின் சபை அப்படி அல்ல. கிறிஸ்துவின் சபையிலே ஒருவன் அங்கத்தினன் ஆக வேண்டுமானால் அப்பா கிறிஸ்தவனாக இருந்தா பத்தாது, அம்மா கிறிஸ்தவளாக இருந்தால் பத்தாது. சுந்தரராஜுக்கும் சரோஜனி மைனிக்கும் பிறந்ததுனால ஒருவன் கிறிஸ்தவன் ஆகலாம், ஆனால் சபையில் அங்கத்தினன் ஆக முடியாது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட அப்பா, ரட்சிக்கப்பட்ட அம்மா தம் பிள்ளையினுடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா.
நம்முடைய சபைகளில் the biological growth, பரம்பரை வளர்ச்சின்னு இருக்கு. ஆனா ஆவிக்குரிய சபையில் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் பயாலஜிக்கல் growth எண்ணிக்கைக்கு வரார். புரியுதா இல்லையா? எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். பரலோகத்தில் என்னுடைய பிள்ளைகள் அங்கத்தினர்கள் ஆக வேண்டுமானால் அவங்க 2 பேரும் இயேசுவை விசுவாசிச்சிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், பரிசுத்தாவியை பெற்றிருக்கணும், பிதாகுமார பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுக்கணும். பாஸ்டருக்கு பிறந்ததுனால சபையில மெம்பராக முடியாது. பாஸ்டருக்கு பிள்ளையானதுனால பரலோகத்துக்கு போகவும் முடியாது. பாஸ்டருக்கு பிறந்ததுனால வேணும்னா பருப்பு கறியில கொஞ்சம் கூட கிடைக்கும் இல்லையாண்ணா? இல்லையாம்மா? இல்லைன்னு சொல்லுவியாம்மா? கண்டிப்பா 10 பருப்பாது கூடல் விழும். நம்ம பாஸ்டருக்கு பிள்ளையாச்சு. என்ன ஒரு மாதிரி பாக்குறியா? என்ன குறுகுறுன்னு? ஆமாவா இல்லையா? பாஸ்டர், உங்க பாஸ்டர் சாப்பாடு விளம்புனா அவர் சபையில் உள்ள விசுவாசிக்கு ஒரு தக்காளி துண்டாது கூட கிடக்குமா இல்லையா பாஸ்டர்? பின்ன என்ன ஐயா, உண்மைதானே? அவங்களுக்கெல்லாம் 3 தக்காளி துண்டு விழுந்துன்னா தான் விசுவாசிக்கு ஒரு துண்டு கூட விழும். ஏன் ஒன்னு கூட வச்சு என் பிள்ளைகள் இல்ல விழுமா இல்லையா? ஆனா அது இங்கே ஏன்னா பருப்பு கூட கிடைக்கலாம், சாம்பார் கூட கிடைக்கலாம், ரசம் கூட கிடைக்கலாம், ஒரு கப்பு கூட பாயசம் கிடைக்கலாம். ஆனா பரலோகத்தில் வாய்ப்பே இல்லை. பரலோகத்துக்கு போனோம்னா என்னை ரட்சித்த என் தெய்வத்தினுடைய பாக்கியத்தை என் பிள்ளையும் பெறணும் இல்லை? அல்லேலூயா, ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சபைகளில் நாங்கள் அங்கத்தினர்கள் என்று பறைசாற்றிக் கொள்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், பூமிக்குரிய பெயரளவில் சபைகளில் நாம் அங்கத்தினர்களாய் இருப்பதினால் பூமியில் வேண்டுமானால் நமக்கு அது பெருமையாக இருக்கலாம். கிறிஸ்துவின் சபையாகிய பரலோகத்திலே நான் பங்காளியாய் மாற வேண்டுமானால் நானும் மனம் திரும்பி இருக்கணும், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், நானும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறணும். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வெள்ளை துணி போட்டவங்க எல்லாம் இந்த மாதிரி கன்வென்ஷனை வச்சு மனம் திரும்புதலை குறித்து, ரட்சிப்பை குறித்து, விசுவாசத்தை குறித்து, ஞான ஸ்நானத்தை குறித்து ரிமைன் பண்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த சபையில் என்ன இருக்கு? சுவாசம் இருந்திருக்கு. அப்ப அந்த விசுவாசம் இருந்ததானா அந்த சபை எப்படிப்பட்ட சபை? ரட்சிக்கப்பட்ட சபை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பூமியிலே ஒருவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்திலே ஒரு நிகழ்வு உண்டாகிறது. ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? பேரெழுதப்படுகிறார்கள். அப்ப இன்றைக்கு ராத்திரியில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், இந்த பூமியிலே நமக்கு தெய்வம் கொடுக்கிற பெரிய பாக்கியம், நம்ம பூமியில் இருக்கும் பொழுதே பரலோகத்திலே பேரெழுதப்படுகிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே. பாடுவோமா? மணி என்னாச்சு? என்ன போச்சு? ஆமா, நீங்க எப்ப உட்கார்ந்தீங்க? ஒரு மணி நேரம் இருக்குமா? 1 மணி நேரம் இருக்குமான்னு எப்ப உட்காரச்சு? எந்திரிக்கவே இல்லையோ? அதான் சொல்ல, எப்ப இடையில எப்ப எந்திரிச்சிட்டு உட்கார்ந்தியன்னு? 7:30 இருந்தியா? 1 மணி நேரம் ஆச்சு. 1 நிமிஷம் எந்திரிச்சிட்டு உட்காருவோமே, ரத்த ஓட்டம் கிடைக்கட்டும்க்கா. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பிரசங்கம் முடிய போறதில்லை. எங்க முடியுதோ அங்க முடிப்ப போறேன். சாம்பார் வா என்று அழைக்கிறது. எழும்பு. என்ன ஒரு மாதிரி பாக்குறிய? எழும்புங்க. கை காலில் நல்ல உதருங்க, தப்பு இல்லை. என்ன ஒரு பாயிண்ட் குறைச்சி சொல்ல போறோம், அதை நாளைக்கு காலையில் சொல்ல போறோம். கை காலில் உதருங்க. ஏன்னா நான் எப்பவுமே
50 நிமிஷத்துக்கு மேலே யாரையும் ஒரே நிலைக்கு உட்கார வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சாதாரணமாக பிராய்லர் கோழி சாப்பிட்டு கோழி போச்சோ இல்லையோ நம்ம பிராய்லர் ஆகிட்டு இருக்கோம். அதனால் கை காலெல்லாம் அடிக்கடி உதறிக்கிடணும். ஆமாம், நம்ம கைத்தட்டி ஒரு பாட்டு பாடுவோமா? உற்சாகமாக இருக்கிறீங்களா இல்லையா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வேற ஒன்றும் பிரச்சனையா இல்லையா? கைத்தட்டி பாடணும். தம்பி தொடங்குவோமா? ஐயா நீ தொடங்குறியா நான் தொடங்கவா? ஹல்லேலூயா. வழி தப்பி நான் தீரிதே, பாவம் அழி அதை சுமந்தலைந்தே. சொல்லுங்க. வழி தப்பி நான் தீரிதே, பாவம் அழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் ஒரு முறை கூட வழி தப்பி நான் தீரிந்தே, பாவம் அழி அதை சுமந்தலைந்தே. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா பாடுறீங்களே. பாவம் அழி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அருமை அருமை. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். சொல்லுவோம். அருமை அருமை. பாதாளத்தில் அழிந்திடுவார். நம்பிக்கையோடு நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் பாடுவேன். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். அப்பா ஆண்டவரே, பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களேயா. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்த மனாரே. சத்துரு சோதித்திட சத்திரு சோதித்திட தெய்வ உத்தரவுடன் வருவா. சொல்லுவோமா? ஓ ரபலசியா கரபலதுனா. இது ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சந்தோஷமா பாட முடியும். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா, தானாய் வந்து ரட்சிப்பா. அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்த மனாரே. சத்துரு சோதித்திட தெய்வ உத்தரவுடன் வருவா. சொல்லுங்க உற்சாகமா உற்சாகமா. தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கைவிடா, ஆனால் இயேசு கைவிடா. இயேசு எந்தன் சொந்த மனாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒரு நிமிஷம் அப்படியே தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய பாஷையில தேவனை துதிப்போமா? ஆமா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசத்திற்குள்ள வந்த தேவ பிள்ளைகள் கொஞ்ச நேர கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்.
Hallelujah. Urabala Pashia Kalabaraba Katarabala. Udarabadiri Vidakura Karabala Bakadiri Shambala Bari. Udarabadiri Vilava Katarabala Udiri Shambala Bari Velamot. Rikatarabala Paraba Udiri. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கூட நம்ம வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணிடுறோம். உட்காருங்க. கொஞ்சம் ரிவர்பு குறைச்சி வச்சிருக்கோம். லைட். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நீங்க நல்லா பாடுறீங்கன்னு கொஞ்சம் கூட வால்யூம் ஏத்துனா நல்லா இருக்கும். நாளைக்கு சரியா போகும். இந்த பகுதியில் நாம் கவனிக்கும் பொழுது முதலாவது அவர் சொல்லுகிறார், என்ன இருக்கிறது? சபைக்குள்ள என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கு. அப்படியானால் சபை என்பது விசுவாசிக்கின்றவர்களின் கூட்டம். சபை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அதுதான் உண்மை. இதுதான் இயேசு ஆரம்பித்த சபை. இயேசு ஆரம்பித்த சபை. இதுதான் இயேசு பிரியப்படுகிற சபை. இதுதான் இயேசு உலாவுகிற சபை. இது இயேசு எடுத்துக்கொள்ள போகிற சபை. இதுதான் இயேசுவுக்காக எதிர்பார்த்திருக்கிற சபை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கணும். எதை படிக்க போறோம்? அதே பகுதியில் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? கேள்விப்படுகிறோம். அப்ப என்ன இருக்கிறது அந்த சபைக்குள்ள? ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு இருக்கு. அன்பு இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் சபை என்பது நேச்சுரல் கேரக்டர் என்பது ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. இந்த ரெண்டும் தான் பேசிக் சர்ச். அல்லேலூயா. ஒன்று விசுவாசம், இன்னொன்று, ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. வேற பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம். இதெல்லாமே ஆலயத்திற்கு வெளியே வெளியே. பாருங்களேன், ஒன்னு சொல்லவா? இயேசு கிறிஸ்து அல்லது மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வரும் பொழுது 2 காரியங்கள் இருக்குமா என்று அவர் கவலைப்படுகிறார். ஒன்று, விசுவாசத்தை காண்பாரோ. சபை அடிப்படையா இருக்க வேண்டியதே தான் விசுவாசம்தான். ஆனா இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஐயா, நான் போகும் பொழுது விசுவாசத்துல தான் சபை என்ன செய்கிறேன், ஆரம்பிச்சு வச்சேன். நான் வரும் பொழுது சபை இருக்கும், ஆனா சபையில விசுவாசம் இருக்குமான்னு சந்தேகமா இருக்கின்றார். அப்போ இந்த காலத்தில் சபைகளில் எதை குறித்து அதிகமா பேசணும்? சுவாசத்தை குறித்து பேசணும். நம்ம பிள்ளைகளை எதிலே அதிகமாய் உருவாக்கணும்? சுவாசத்துல உருவாக்கணும். அல்லேலூயா. ஆமா, தான அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப என்னுடைய விசுவாசம் வளருவதற்கு நான் இன்னும் பிரயாசப்படணும். ஏன்னா இயேசு சபையில் வைத்து போன ஒன்று விசுவாசம், அதனால் உண்டாகிற ரட்சிப்பு. அடுத்து பாருங்க, இயேசு எது தணிந்து போகும் என்றார்? அன்பு தணிந்து போகும். கடைசி காலங்களிலே மனிதனை விட்டு அன்பு தணிந்து போ, உலகத்தை விட்டு அன்பு தணிந்து போ. இன்னைக்கு பணம், அந்தஸ்து, மேன்மை, செல்வம் இதெல்லாம் தானே முன்னால நிக்குது. அன்பு எங்க இருக்கு? எங்கேயோ ஒரு சில நேரம் ஒரு சில இடத்துல தானே பார்க்க முடியுது. அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, இந்த சபைக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்குது. எல்லா பரிசுத்தவான்களின் மேலுள்ள இவர்களால என்ன செய்ய முடியுது பாஸ்டர்? எல்லாரையும் நேசிக்க முடியுது பாஸ்டர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தட் இஸ் சர்ச். இதுதான் சபை.
இயேசு ஆரம்பிச்ச சபை இதுதான். இயேசு விரும்புகிற சபை இதுதான். அல்லேலூயா. தூரத்திலிருந்து பார்க்கிற 2 காரியத்துக்காக நான் ஸ்தோத்திரம் சொல்றேன். 1, உங்களது விசுவாசம். 2, உங்களுக்குள் இருக்கிற அன்பு. சொல்லுங்க அந்த வார்த்தையே. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். இன்னொன்று என்னது? ஆனா இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை நான் கவனிச்சேன். இந்த அன்பு சொத்து எழுதி கொடுத்ததுனாலையோ, வீடு எழுதி கொடுத்ததுனாலையோ, வேலை வாங்கி கொடுத்ததுனாலையோ, பென்ஷன் கிடைச்சப்ப கூடுதல் பணம் கொடுத்ததுனாலோ அல்ல. அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த அன்பு எதனால் ஆனது? 8ஆம் வசனத்தினுடைய வரிய ஒண்ணு பாருங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. அல்லேலூயா. ஏன் இந்த அன்பை சாதாரணமா சொல்லல? ஏன்னா அன்பு தணிந்து போகும். பாருங்களேன். நீங்க எப்படின்னு தெரியல, பலரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்காங்க. இல்லம்மா, லவ் பண்ணுங்க காலத்தில் பாஸ்டர் கொள்ளார் லவ் பண்ண காலத்தில் என்ன சொல்லுவான்? உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. எப்படி உன்னை இன்னும் நான் பார்க்காம இருக்கேன்? சனி ஞாயிறு காலேஜுக்கு வர மாட்டியே கேட்ப. கல்யாணத்துக்கு போற உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லு இல்லையா சகோதரா? சில சிரிக்கிறத பார்த்து அது போல இருக்கு இல்லையா? ஒரு காலத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியல. அவ்வளவு பாசம். சிலரெல்லாம் பிச்சா போய்விட மாட்டான். காலை சாப்பாடு அங்கதான். காலையில் இங்கேருந்து இட்லி எடுத்துட்டு அவ வீட்டில் போயிருந்து தின்னுவான். மத்தியானம் அங்கேருந்து பிரியாணி எடுத்துட்டு வந்து அவ இங்கே வச்சு தின்னுவான். சாயங்காலம் வடையும் கொண்டு இவ அங்கே இருந்து தின்னுவான். ராத்திரி பழைய சோரம் எடுத்துட்டு இங்கே வந்து தின்னுவான். எவ எங்கே இருக்கானே தெரியல. நடமாடுஞ்ச மரணி. ஆனா கொஞ்ச நாள் கழியல்ல, அவ போற கோயிலுக்கு நான் போக மாட்டேன். அன்பு தனியுதா? அன்பு பணத்தினால் உண்டாகுமானால் அது தனியும். அன்பு பதவியினால் உண்டானதானால் அது தனியும். அன்பு உறவுகளினால் உண்டாகுமானால் அது தனியும். ஆனால் அன்பு ஆவியினால் உண்டானால் அது தனியாது. அல்லேலூயா. கொலோசைய சபையில் இருந்த சிநேகம் பணத்தினால், பொருளினால், பதவியினால், அந்தஸ்தினால் உண்டானதல்ல. தெய்வம் கொடுத்த அபிஷேகத்தினால் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, இதை அவர் கவனிக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள் வருகையை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அம்மாவா இல்ல பாஸ்டர்? நான் ஒவ்வொரு நாளும் காலை எழும்பி என்னுடைய ஜெபத்தில் தவறாமல் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வருகை இருக்குமானால் என்னையும் நீர் நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. இரவிலே நித்திரை செய்வதற்கு முன்னே நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம், தகப்பனே நான் நித்திரையாய் இருக்கும் பொழுது என் இயேசு வருவீரானால் என்னையும் நினைத்துக் கொள்ளணும். ஏன்? சபை யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? இயேசுவின் வருகை. ஆமாவா இல்லையா? வருகை எதிர்பார்க்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, வருகையை எதிர்பார்க்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன், அவர்களுக்கு அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லலாமா பசையா? தகுதி. நன்றி. எனக்கு இங்கிலீஷ் வருது, தமிழ் வரல. கண்டியா கொடுமைய. தோத்திரம். வருகைக்கு எதிர்பார்க்கிறவனுடைய தகுதிகள் அப்படின்னு ஒரு வசனம் கூட படிப்போமா? இன்னைக்கு போல் யூதா எழுதிய நிருபத்தை எடுங்க. யூதா எழுதிய நிருபம். உங்க பைபிள்ல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு ஒண்ணு லைட்டா எத்தனை இருக்கு? ஒண்ணுதான் இல்லையா? அப்போ எங்க பஞ்சாயத்துலயும் ஒண்ணுதான். 21ஆம் வசனத்தை எடுங்க. 21ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆனா கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை இணைந்து சொல்லுவோமா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற
காத்திருங்கள். இது ஏது இந்த இரக்கம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இல்ல, அதான் வருகை குறித்து சொல்றார். யூதா தன்னுடைய பொதுவான நிருபத்தை அவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், சபையே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கம் என்று சொல்லுகிற வருகைக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்க. ஆனா காத்திருக்கிறவர்கள் ஒரு சும்மா நானு ரொம்ப கேஷுவலா பேசுறவன். இப்போ நம்ம முன்னால எல்லாம் மீன் கடைக்கு போய் தானே வாங்குவோம் இல்லக்கா? இங்கெல்லாம் இப்போ கொண்டு வராங்களா? கடைக்கு போறீங்களா? கடைக்கா போறீங்க? கொண்டு வராங்க இல்ல. நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கு இப்போ எத்தனை மணிக்கு மீன்காரர் வருவார்? 10 மணிக்கு வருவார். அவரை நீங்க காத்திருந்தீங்கன்னா கையில என்ன இருக்கும்? மீன்காரரை காத்திருங்க இருக்கிறவங்க கையில என்ன இருக்கும்? காசு இருக்கும். ரொம்ப நன்றி பாஸ்டர், இல்லைன்னா கொண்டு விடுவான். கூட என்ன இருக்கும்? வாங்கணும்னா ஒரு பேப்பர் இல்லது ஒரு கவர், ஒரு கூட இருக்கணுமா இல்லையா? பால்காரர் எத்தனை மணிக்கு வருவார்? 4 மணிக்கு வருவார். அவரை காத்திருக்கிறவன் கையில என்ன இருக்கும்? மீன் வாங்குறவனுக்காக நம்ம செம்பு வைக்கிறது இல்லை. கையில செம்பு வச்சுட்டு மீனுக்கா காத்திருந்தா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவா, இவளுக்கு இப்ப லூஸ் ஆக்கு வந்து. ஏன்னா அவளுக்கு தெரியும், பால் வாங்கும் தான் செம்பு வச்சிருக்கான் அல்லது ஒரு பாத்திரம் வைக்கணும். மீன் வாங்க காத்திருக்கும் என்னதான் இருக்கணும்? பேப்பரோ கவரோ இருக்கணும். இது விவரம் உள்ளவனுக்கு தெரியும், நமக்கு அது உண்டு. அதனாலதான் நான் இது சொன்னப்ப நீங்க சிரிச்சியா? சிரிக்காதவர்களை குறித்து எனக்கு தெரியாது, யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்ப நம்ம எதற்காக காத்திருக்கணும்? வருகைக்காக காத்திருக்கணும். வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்கிட்ட என்ன இருக்கணுமா? 20ஆம் வசனத்திலிருந்து படிப்போமா? 20ஆம் வசனம். தங்கச்சி படிக்குதியா? ட்ரை பண்ண மக்களே. ஒண்ணும் இல்லை, பயப்படாது. அவர்கள் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால். இல்லையே மக்களே, நம்ம இனி எங்க இருக்கா? உண்மையில சொல்லுதே மோனே பாபா இல்ல பாவம், அவ்வளவுதான். பாசையா பாஸ்டர் படிக்கிறார். நீ எங்க வர நீ எங்க இருக்க? இங்க இல்லையடி. மீன் கடைக்கு போயிருப்பா. 9 மணிக்குமா இருக்கு, அழுவி இருக்குமே. நாளை நீ வரணும் கண்டிப்பா. பாஸ்டர் ஐயா படிக்கணும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். அப்ப முதல்ல பேசிக் என்ன இருக்கு பாஸ்டர்? மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகளில் பணக்காரன் மதிக்கப்படுறாங்க இல்ல பாஸ்டர், செல்வந்தர்கள் மதிக்கப்படுறாங்க இல்ல பாஸ்டர், அப்படித்தானே? ஆனா உண்மையிலேயே யார் தெரியுமா அங்கீகரிக்கப்படணும்? விசுவாசத்தில் அடிப்படையா வச்சிருந்தோம். அவன் ஏழையோ பணக்காரனோ, அவன் தெய்வத்தின் மேல் வைத்த விசுவாசத்திலே உறுதி உள்ளவனானால் அவன்தான் நம்ம சபைக்கு முதுகெலும்பு. அல்லேலூயா. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. தொடர்ந்து படிங்க பாஸ்டர். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப சொல்ற செகண்ட் ஒன் பிரேயர். ஆனா அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆவியின் நிறைவுல இருக்கணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெறு, பரிசுத்த ஆவியை பெறுன்னு சொல்ற. சில ஆட்கள் அது நம்ம சபைக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லி நடப்பாக்கும். கேட்டீங்களா? ஆவியில ஜெபிக்கணும்னு யூதா சொல்லுகிறார். ஆவியில ஜெபிக்கணும்னா ஜெபிக்கிறவன் ஆவியினால் நிரப்பப்பட்டவனா இருக்கணும். ஆவியில ஜெபிக்கணும்னா ஆவியினால் நடத்தப்படுகிறவனா இருக்கணும். அபிஷேகம் பெறுவதும் ஆவியினால் நிரம்புறதும் எல்லாம் பெந்தைக்கோஸ்தேக்காரர்களுக்குரிய குத்துவ பாட்டம் ஒன்றும் இல்லை. அது பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை உள்ளவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி. அல்லேலூயா. இரண்டாவது எதுல ஜெபம் பண்ணணும்? ஆவியில ஜெபம் பண்ணணும். அதனாலதான் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில ஆராதிக்கும் சவுண்டு கேட்குது. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணா மட்டும் என்ன சத்தம், அவங்க ஆராதிக்கும் பொழுது என்ன சத்தம். இது நம்ம சத்தம் பிளஸ் ஆவியானவர் இணையும்போ கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக தான் இருக்கு. இன்னும் என்ன செய்யதாக்கா?
மூணாவது படிங்க நமக்கு. யாரு பாஸ்டர்? தேவனுடைய அன்பிலே உங்களை, இந்த 3 காரியம். 1 விசுவாசம், 2 ஆவியின் ஜெபம், 3 தேவனுடைய அன்பு காத்துக்கொண்டு. இனி படிங்க பாப்பா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒண்ணு கவனிக்கணும், இந்த கொலோச சபையை பவுல் பவுல் பார்க்கிறார். என்னெல்லாம் இருக்கிறது? விசுவாசம் இருக்கு. 2 சகல பரிசுத்தவான்களின் மேலுள்ள அன்பு இருக்கு. பஸ்ரியா, ஒரு மனிதனிடத்தில் அன்பு இருக்குதுன்னா இன்னொரு கேரக்டர் அவனுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஒரு பாஸ்டர்கிட்ட பழகிறோம், அவர் ரொம்ப நேசிக்கிறார்னா அவரிடத்துல இன்னொரு கேரக்டர் மறைந்திருக்கு. ஒரு விசுவாசி, ஒரு அக்கா, ஒரு அன்னை, அவங்கள்ட்ட நம்ம பழகிறோம். அவங்க மற்றவங்கள மாதிரி இல்லை, ரொம்ப இயல்பா பழகிறாங்க, ரொம்ப இயல்பா பழகிறாங்க, அன்பா பழகிறாங்க, நேசிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பா இன்னொரு கேரக்டர் இருக்கும். அது என்ன கேரக்டர் தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? இந்த 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை படிங்க. 21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. பாஸ்டர்யா, ஒரு மனுஷன் சிநேகிக்க தெரியுதுன்னா அவன் வேதத்தை வாசிச்சு அதன்படி வாழ விரும்புகிறவன் அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் அவன். தெய்வத்தை ஒருத்தன் சிநேகிக்கிறான்னா அவருடைய வசனத்தை வாசிச்சு அதன்படி நடக்க பழகுகிறவன். உடனே புரிஞ்சிடும். உடன் சகோதரன் அவன் நேசிக்கிறானா, ஒரு வார்த்தை நான் திட்டுறேன், அவன் மேல தப்பே இல்லை, இருந்தாலும் போட்டுனே அவன் மேல சகோதரர்கள், அந்த அன்பு அவனிடத்தில் இருக்குதுன்னா உண்மையிலே அவனுக்குள்ள என்ன கிடக்கு? வசனம் கிடக்கு. வசனம் உள்ள இல்லைன்னா பகை இருக்கும். வசனம் உள்ள இல்லைன்னா விரோதம் இருக்கும். வசனம் உள்ள இல்லைன்னா வைராக்கியம் இருக்கும். வசனம் உள்ள உண்டுன்னா அவனால ஒண்ணுதான் செய்ய முடியும், சிநேகிக்க மட்டும். அல்லேலூயா. தெய்வ மக்களே, இன்றைக்கு முதலாவது நாள் ராத்திரி கொலோச சபையின் மூலமா நம்மோடு தெய்வம் பேசணும். ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் கிடைக்குதுன்னா அவன் சிரிச்ச சந்தோஷமா இருப்பான். அவனால சிநேகிக்க மட்டும்தான் தெரியும். அவனால எவரையும் சிநேகிக்க முடியும். இயேசுவால எல்லாரையும் சிநேகிக்க முடிஞ்சது இல்லையா? அதனால தானே சொன்னார், தன்னை காட்டி கொடுத்தவனை என்ன கூப்பிட்டார்? சிநேகிதனை என்ன இல்லையா கூப்பிட்டார்? அப்ப என்னால நேசிக்க முடியலைன்னா எனக்குள்ள என்ன இல்லை? வசனத்தின் அழுத்தம் இல்லை, வசனத்தினுடைய வாஞ்சை இல்லை, வசனம் எனக்குள்ள வேலை செய்யல. அது வேலை செய்யது குறையும்போ உன்னிட்ட பேச முடியாம வரும், பகை வரும். வசனம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் வெளிப்பட்டா அவனால யாருகிட்டையும் பகையா இருக்கவே முடியாது. அவன் நினைச்சா கூட, அவன் நினைச்சாலும் அவனுக்குள்ள இருக்கிற வசனம் விடாதவனே, அவனுக்கு முடியும் சிநேகிக்க மட்டும்தான். அல்லேலூயா. அந்த வசனம் அவனை சிநேகிக்க படிப்பிக்கும், அவனை இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும், இன்னும் சிநேகிக்க. அதனால தானம்மா தேவனுடைய வார்த்தைக்கும் தாவீதுக்கும் இடையில் என்ன இருந்தது? உறவு இருந்துச்சுல்ல. தாவீது என்ன சொல்லுகிறார்? அதிகாலமே எழும்பி ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் என்ன செய்வேன்? 1000 நாளை பார்க்கலும் பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் ஆலயத்தில் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும்படி சொல்றாரா இல்லையா? அப்ப வசனத்திற்கும் தாவீதுக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு உறவு இருக்குல்ல. பாத்தீங்களா? தாவீதால சவுல நேசிக்க மட்டும்தான் முடியுது. ஆனா சவுலால தாவீதை விரோதிக்க மட்டும்தான் முடியுது. ஏன் தெரியுமா? சவுலுக்குள்ள வசனம் இல்லை, தாவீதுக்குள்ள வசனம் உண்டு. சவுலுக்குள்ள அபிஷேகம் இல்லை, தாவீதுக்குள்ள அபிஷேகம் உண்டு. அபிஷேகம் உள்ள உண்டுன்னா
அது சிநேகிக்க மட்டும்தான் வைக்கும், விரோதிக்க வைக்காது. அது விரோதமா இருக்காதுன்னு மக்களை தெளிவா சொல்லுதே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். நன்மையிலேயே அபிஷேகம் பெற்றவனானால் என்னால் விரோதிக்க முடியாது, என்னை சிநேகிக்க மட்டும்தான் என்னால் முடியும். உண்மையிலேயே எனக்குள்ள ஆண்டவருடைய உண்மையான வசனம் உண்டாகுமானால் என்னால் விரோதிக்க முடியாது. அபிப்பிராய குறைவுகள் எல்லாம் இருக்கும். எனக்கு அவியல் பிடிக்கும், உங்களுக்கு பொரியல் பிடிக்கும். உங்களுக்கு கோழி இறைச்சி பிடிக்கும், எனக்கு மட்டன் பிடிக்கும். டேஸ்ட் வேற. ஆனா உன்னை வெறுக்க என்னால முடியாது. ஏன் தெரியுமா? எனக்குள்ள என்ன இருக்கு? சொன்னோம். சொல்லுகிறார், உங்களை நினைச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசமும் தேவனுடைய அன்பை கொண்டு வருகிற வசனத்துக்கு ஏதுவான தேவ சிநேகமும் உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி பொழுதுல என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு வலதுகரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையை நினைச்சு அவர் ஸ்தோத்திரம் பண்ற. ஆண்டவரே, கொலோசைய சபைக்காக ஸ்தோத்திரம். இதுதான் சபை. இந்த சத்தத்தை வெகு தூரங்களில் இருந்து கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், பகையை உன் சபை கொண்டிருக்கிறதா? அங்கே கிறிஸ்துவை தவிர எல்லாம் இருக்கும். தெளிவா சொல். கிறிஸ்துவின் சபை என்றால் அங்கே விசுவாசம். கிறிஸ்துவின் சபை என்றால் தெய்வ சிநேகம். அந்த சபையை நம்ம தூரத்தில் இருந்து பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரம் எப்படி ஒரு 4 மேடையாகிலும் கால் மிதிச்சிருவேன். திங்கக்கிழமை காலையில் சத்தியமங்கலம், ராத்திரி சத்தியமங்கலம், செவ்வாய் புதன் நம்முடைய சபை, இன்னைக்கு தென்காசி, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு, எப்படி ஒரு 4 மேடை கால் வச்சிருக்கேன். நான் சில சபைகளுக்கு போகும் பொழுது நம்மளை மறந்து அழுது போகும் சகோதரா. அந்த சபைகளுக்குள் இருக்கிற தெய்வ சிநேகம் அழுது. அப்பா, தெய்வம் கிருபை பொருந்தின ஒரு சபையை இன்னும் பூமியில வச்சிருக்கேளேப்பா. இயேசு சிலுவை சுமந்தது வீணா போகல. ஆனா சில சபைகளுக்கு போகும் பொழுது நம்மளால சந்தோஷப்பட முடியாது. வேதனை உண்டாகும், வேதனை உண்டாகும். அவங்க ஆராதனையில் ஒரு சந்தோஷம் இருக்க, அவங்க கீழ்ப்படிதல் இருக்க, அவர்களுக்குள்ளே அன்பை பார்க்க முடியாது, சுவாசத்தை பார்க்க முடியாது. ஆனா கொலோசைய சபை தூரத்தில் இருந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எப்பா உங்களை நினைச்சு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன்ப்பா. உங்களுக்குள்ளே விசுவாசமும் அன்பும் இருக்கிறது. ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று வசனம். ஏமா உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கும். உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் கண்டிப்பா என்ன இருக்கும்? வசனம் இருக்கும். அன்பு இருந்தால் என்ன இருக்கும்? எல்லாரும் பைபிளை தூக்கி தலைக்கு மேல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். செய்தி முடியல, இப்பதான் நம்ம லைட்டா ஆரம்பிச்சிருக்கோம். என் நிலை சரியான நாளை காலையில் எதுல விட்டனோ அதுல இருந்து தொடங்கும். ஆமா, அடுத்த வருஷம் வரைக்கும் பேசலாம் கொலோசையர்ல இருந்து. அவ்வளோ ரகசியம் இருக்கு அதுல. நாளைக்கு காலையில் வருவீங்களோ? நான் வருவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அல்லே கொல்லுவாங்க. அல்ல சொல்ல சொன்ன கை மட்டும் தானுங்க. கை தூக்குங்க கேட்கட்டும். இல்லை நான் வரணுமான்னு தீர்மானிக்கணும் இல்லையா? சரி, எல்லாரும் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு தீர்மான ஜெபம். ஒரு 5 நிமிஷம் ஒரு தீர்மான ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி இந்த மேடையை விட்டு நான் இறங்கும் பொழுது
உங்களை புதிய கிருபைக்கு நேராக ஜெபித்து இறங்கணும். இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் முடியும் பொழுது நம்முடைய ஜெப ஜீவியத்தின் அடுத்த நிலை, நம்முடைய விசுவாசத்தின் அடுத்த நிலை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த நிலை அடையணும். அதனால இன்றைக்கு ராத்திரி தன்னைத்தான் சோதித்து அறிகின்ற ஒரு இரவாய் மாறணும். அந்த சபைக்குள்ள 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று விசுவாசம். அப்படியானால் அந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மட்டும் உங்களுடைய வலது கரங்களை ஒரு கணம் உயர்த்தி, அம்மானே உங்க வலது கரத்தை உயர்த்தி, அப்பா என்னை நீ ரட்சித்தபடியினால் உமக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். இந்த விசுவாசத்தை அணைத்து விடுவதற்கு சத்துரு எடுத்துக்கொண்ட எத்தனையோ திட்டம், அதெல்லாவற்றையும் தேவன் உடைத்து இன்றைக்கு ராத்திரி வரையும் இந்த விசுவாசத்தில் என்னை தேவன் வைத்திருக்கிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. அப்படியே நம்முடைய வலது கரத்தை நெஞ்சு மேல வச்சுக்கிடுங்க, மார்போடு அணைத்து. கொலோசிய சபைக்குள் இருந்த 2ஆம் நிலை அந்த சபையால் சிநேகிக்க முடிஞ்சிச்சு. இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீங்கள் என் சிநேகிதர்களாக இருப்பீர்கள், என் சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்று ராத்திரி பொழுதில் என் அன்புக்குரியவர்களே, கடமைக்காக ஒரு கன்வென்ஷன் பேசி, கடமைக்காக ஒரு கன்வென்ஷன் நடத்தி விலகி போகிற ஒரு நிலை அல்ல. இந்த ராத்திரி பொழுது நான் என்னை பரிசோதிக்கிறேன், என்னால் அனைவரையும் சிநேகிக்க முடிகிறதா என்று. என்னால் அனைவரையும் சிநேகிக்க முடிகிறதா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, தன்னைத்தான் சோதித்தருகிற ஒரு ராத்திரி. நான் ஆவியில் நிரம்புகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆலயத்திற்கு வருகிறேன், ஊழியங்களை செய்கிறேன், ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் சிலரை எனக்கு என்னால் நேசிக்க முடியவில்லை. எல்லாரையும் என்னால் நேசிக்க முடிகிறதா? எல்லாரையும் என்னால் அன்பாயிருக்க முடிகிறதா? ஒவ்வொரு நாளும் நானும் இயேசு எப்பொழுது வருவீர் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் அநேகரை என்னால் நேசிக்க முடியலையே. என்னை தெரியாத பகை, என்னை தெரியாத வெறுப்பு, என்னை தெரியாத பகை உணர்வுகள். இன்று ராத்திரி ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார். அப்படி எனக்குள் அந்த கலை வளருமானால், அப்படி ஒரு உணர்வு என்னில் வளருமானால், அப்படி ஒரு இருதயம் என்னில் வளருமானால், நேசிக்க வேண்டியவர்களை என்னால் நேசிக்க முடியவில்லை என்றால், நேசிக்க வேண்டியவர்களை வெறுக்க முடிகிறது, வெறுக்கிறேன் என்றால் எனக்குள்ளே வசனம் பலகீனப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இந்த முதல் நாள் கன்வென்ஷன் எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி, ஆண்டவரே ஐம் சாரி, கடந்த வருடங்களில், கடந்த நாட்களில் என் விசுவாச பலகீனத்தை நான் உணர்கிறேன், மற்றவர்களையும் உம்மையும் நேசிக்கிறதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். இன்று இரவு நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசுகிறேன். ஒரே ஒரு கணம் இந்த சத்தம் கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த வார்த்தைக்கு முன் நீங்கள் உங்களை பலகீனர்களாய், குறைவுள்ளவர்களாய் கண்டால், அது யாராய் இருந்தாலும் சரி, உங்க 2 கைகளையும் ஒரு கணம் உயர்த்தி ஆண்டவரோடு ஒப்புரவாக போகிறோம், தேவ சமூகத்தோடு ஒப்புரவாக போகிறோம். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தாவீதனால் சவுலை சிநேகிக்க முடிந்தது. ஆனால் சவுலினால் தோத்திரம் தாவீதை நேசிக்க முடியவில்லை. அப்படியே நேசித்தாலும்
அந்த அன்பு நிரந்தரமாக இருக்கவில்லை. இன்றைக்கு ராத்திரி பொழுதில் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். பிரசங்கிக்கிற என்னோடு பேசுகிறார். பிரசங்கிக்கிற என்னோடு பேசுகிறார். வசனத்தை பேசுகிற என்னோடு பேசுகிறார். பிரசங்கிக்கிறவனை ஆகாதவனாக போய்விடாதபடிக்கு இன்றைக்கு ராத்திரி நேரத்திலே என்னால் விசுவாசத்திலே நிற்க முடியுமானால் எனக்குள்ளே இரட்சிப்பு செயல்படுகிறது. என்னால் நேசிக்க முடியுமானால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் செயல்படுகிறது. உடரதனமக்கத்துனா இந்த நிலைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. வெறுப்பை நான் விடுறேன்னு சொல்லுகிறவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தோத்திர இப்போ ஆண்டவரே, யாரை கடந்த நாட்களில் வெறுத்தேனோ, யாரிடத்திலே பகை உணர்வு கொண்டேனோ, எதற்காக பகை உணர்வு கொண்டேனோ, ஏன் என்னால் நேசிக்க முடியவில்லையோ, அப்பா என்னை மன்னியும், இன்றைக்கு ராத்திரி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இனி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மாற்றுவார். இந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களால இனி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண முடியும். இந்த வசனத்திற்கு முன்னே தன்னை பரிசோதிக்கிறவர்களாக இனி அந்நிய பாஷையில தான் ஜெபம் பண்ண முடியும். உடரதன சியாந்தலவ ரிபிகரமத்துனா ரிகாதன ஹம்தலவ சியகரமல ஆண்டவரே, அன்றைக்கு இருந்த விசுவாசத்தின் அனுபவம் நேசிக்க முடியுதுப்பா, வெறுக்க முடியலப்பா, வெறுக்க முடியலப்பா, விலக முடியலப்பா, குறை சொல்ல முடியலப்பா என்று ஒரு தேவ பிள்ளை சொல்லுவானால் இந்த நிமிஷம் அவனால் ஆராதிக்காம இருக்க முடியாது. அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆராதிக்க தூண்டுவார். அவர்கள் இனி ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்க முடியும். அவர்கள் இனி சபைக்குள்ள ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறத பார்க்க முடியும். காரணம், ஆவியானவர் அவர்களை துதிக்க வைப்பார். எஸ், கொஞ்ச நேரம் அப்படிதான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க என்ன மன்னி ஆண்டவரே, நேசிக்க தவறிவிட்டேன், பகையை வளர்த்து விட்டேன், பிரிவினையை வளர்த்து விட்டேன், வெறுப்பை வளர்த்து விட்டேன். ஆமை தோத்திர, வீட்டில் சிலரோட பேசல, குடும்பத்தில் சிலரோட பேசல. ஐ அம் சாரி ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அந்த வார்த்தையை கேட்க வசனத்தை கேட்க ஆவியில பலன் உண்டாகிறது நான் பார்க்கிறேன். துதிக்க வசனத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கிறேன். யாரிடத்தில் எல்லாம் பகை இருக்குதோ அவர்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களோட ஒப்புரவாகிறேன், அவர்களோட பேசுறேன். ஆண்டவரே அவங்க கூட பேசுகிறேன். இன்னைக்கு ஆராதனை முடிச்ச உடனே அவங்க கூட பேசுறேன். இன்னைக்கு நாளைக்கு ஆலயத்துக்கு வரதுக்கு முன்ன என் அக்காட்ட, என் அண்ணன்ட்ட, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசுறேன். இனி பகை எனக்கு வேண்டாம். அர்ப்பணம் செய்ய முடியுமானா இன்னைக்கு பகல் வேளையில், இன்னைக்கு ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புறதை நீங்க பார்ப்பீங்க. அப்படிப்பட்டவருடைய ஆராதனையில் ஜீவன் இருக்கும். அப்படிப்பட்டவருடைய ஆராதனையில் ஜீவன் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய ஆராதனையில் ஜெயம் இருக்கும். இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூடுகையில் தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக பேசினதே நான் உணர்ந்தேன். வாய் என்னுடையதும் வார்த்தை கர்த்தருடையதும். இன்றைக்கு ராத்திரியில் பாஸ்டர் தேவனுடைய வசனத்தை நான் கேட்டிருக்கேன். அன்மே நானும் என்னுடைய வாழ்க்கையில் சிநேகிக்கவும் விசுவாசிக்கவும் என்னை மறுபூர்வமா ஒப்பு கொடுத்துறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க.
விசுவாசிக்கவும் சிநேகிக்கவும். அல்லேலூயா. ஆமென். என்னை ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. வேண்டாத பலகீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. இந்த ராத்திரியிலப்பா என் வாழ்க்கையில என்னை உயிர்ப்பிக்க மாட்டாத சில சுபாவங்கள், என்னை பலகீனப்படுத்துகிற சில சுபாவங்கள் இன்றைக்கு நான் பலிபீடத்திற்கு